பகவானை ஸ்மரிக்கின்றார். நல்லா அழகா வணக்கமா கூடு. ஐயா சாமிகளே, ஐயா சுவாமிகளே, ஐயா சாமிகளே, ஐயா என் குடுகுடுப்பே, ஐயா என் குருவே, ஐயா என் குருவே, ஐயா முட்ட தோன்றவரே, முற்றம் துறந்த மகாமுனியே, முற்றம் துறந்த மகாமுனியே, ஐயா சுவாமி, ஐயா சாமி, ஐயா என்னை தட்டி எழுப்பி என் ஞானத்தை கெடுத்து விட்டாயே கண்டாரா? வந்திருக்கக்கூடிய ஆசாமி யார் என்று தெரியாது அகடவிடமாக வார்த்தையாடுகிறாய். தவஞானிகள், தவஞானிகள் அப்படியே இந்த பக்தர்கள் சித்தர்கள் பரமஞானிகள் நாங்கள். அதனாலே எங்கள் இடத்தில் அகடவிடமாக வார்த்தையாடாது நல்ல முறையோடு வார்த்தையாட வேண்டும். அப்படி அகடவிடமாக வார்த்தையாடினால் சாபத்திற்கு ஆளாகி விடுவீர்கள்.
சாபம் என்ன ஒண்ணும் பண்ணாது. உன்னை ஊமையாக்கிடுவேன். யாரு? ஊமையாக்கிடுவேன். பண்டார பாசங்களே 10 மணிக்கு போற பண்டார பாசங்களே. பண்டார பாசங்களே. என்னை பார்த்து பண்டாரம் என்கிறாயே. சபித்து விடுவேன் உன்னை. என்னை சபித்து விடுவேன். ஊமையாக்கிடுவேன். என்ன ஊமையாகாத. உன்னை தொண்டனாக வச்சுக்கோ. நல்ல முறையோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் இந்த அவையிலே வந்த பேர்வழி யாரு இருக்கிறா உனக்கு? இலக்கமாக சொல்ல வேண்டும். விளக்கமாக சொன்னால் தெரியும். இல்லை என்றால் தெரியாதுங்க. ஆகட்டும். கண்ட காசிகாரம் வந்தார். மகாமுனிவர் என்று சொல்வார்கள். அப்படி நான் தினந்தினமும் யாரை போயிட்டு வாழ்ந்து வருகிறேன்? தினந்தினமும் சிவனையே குறித்து மகத்தான தபத்தை செய்து அன்னவரையே பூஜித்து வருகிறேன். அந்த சிவனையே பூஜித்து வரீங்க. அப்படி பூஜித்து வந்தாலும் இன்றைய தினத்திலே யார் ஒருவர் என்னை நம்பி வருகிறார்களோ, யார் ஒருவர் இந்த வனத்தை நாடி வந்தால் அன்னவர்களுக்கு வருவதற்கு ஆசீர் கூறி நல்ல வழி செய்வது வழக்கம். அப்படி யாராவது நம்மை காண வந்தார்களே தடையின்றி அழைத்துக் கொண்டு வர்றிய அமருங்கள். காட்டுக்கு வந்திருக்கிறேன். யாரோ ஒரு மகா சாமியார் வந்து அமர்ந்திருக்கார். யாராக இருக்கும்? சரி, இவரை தரிசித்து விட்டு பிறகு பார்க்கலாம். தரணா தானா தானா
அப்படியா எப்படி சொல்லணும் அது உங்கள் மனதினில் ஒற்றை